காரைக்குடி மாநகராட்சி திமுக மேயர் முத்துதுரைக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் வாக்கெடுப்பு இன்று தோல்வியடைந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாபு சரவணன் வழங்க கேட்போம். பாபு சரவணன், விரிவான தகவல்களை பகிர்ந்துக்காங்க. வணக்கம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சியில் திமுக மேயராக உள்ளவர் முத்துத்துரை. இவர் மீது கடந்த மாதம் திமுக துணை மேயர் குணசேகரன் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார். அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் 24 மாமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டிருந்தனர். இந்நிலையில் இன்று இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது விவாதம் நடப்பதாக அறிவித்திருந்தனர். ஆணையாளர் சங்கரன் தலைமையில் இந்த விவாதம் நடைபெற்றது. இதில் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் 7 பேரும், சுயேட்சை உறுப்பினர் ஒருவர் மட்டும் பங்கேற்றனர். 8 மாமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இந்த விவாதத்தில் பங்கேற்றதால் போதிய உறுப்பினர்கள் இல்லாத காரணத்தினால் 5இல் 4 மடங்கு கோரம் இல்லை என்று கூறி ஆணையாளர் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்ததாக அறிவித்தார். இதனால் அதிமுக உறுப்பினர்கள் அதிர்ச்சி அடைந்து கோஷங்கள் எழுப்பி மாமன்ற உறுப்பினர்களை மேயர் கடத்தி வைத்துள்ளதாக கோஷம் எழுப்பி வெளிநடப்பு செய்தனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.